சமூக அக்கறையோடு நான் ஒன்று திரளக்கூடாது. நான் என்ன பண்ணால் என் கையில் ஒரு ஃபேஸ்புக்கு, ஒரு ட்விட்டரு, நான் இன்ஸ்டாவில் இருக்கணும், ரீல்ஸ் போடணுன்ற மாதிரி என்ன பண்ணுதுன்னா வந்து ரொம்ப சிதறல், என்னுடைய சிந்தனையை வந்து சிதறடிக்குது. ஜென்சி தலைமுறையினர் இப்படி இருக்கிறாங்களேன்னு குற்றச்சாட்டுக்கு சொல்லும்போது இந்த முதலாளித்துவமே அப்படியான ஒரு தலைமுறையாக தான் வளர்க்குது. என்னன்னா ஆர்கனைஸ்டாக வந்து ஒரு யங் ஜெனரேஷன் இருக்கிறது அது விரும்பலை. நான் தொழிற்சங்கத்தில் சேர்ந்துடக்கூடாது, சமூக அக்கறையோடு இருந்துடக்கூடாதுன்றதுக்காக என்கிட்ட கொடுத்த டைவர்ஷனு கெடுவாய்ப்பானா முதலாளித்துவங்களுக்கு ஆபத்தாகி போயிடுது. அவனா சொல்கிறான் உங்ககிட்டே நான் இப்படி தான்டா இருப்பேன். இந்த ஜென்சி வந்து இந்த காலகட்டத்தில் பயங்கரமான டிப்ரெஷனில் இருக்கிறாங்க. டிப்ரெஷனுக்காக டேப்லெட் போடுற அளவுக்கு இன்றைக்கி வளர்ந்துருக்குறாங்க. அப்படி என்ன ஜென்சிக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய டிப்ரெஷன்? டெக்னாலஜி வளரும்போது இப்போ நான் ஒரு பொருளை வந்து 8 மணி நேரத்தில் உற்பத்தி பண்ணிட்டு இருந்த பொருளை டெக்னாலஜி டெவலப் ஆகி நான் 4 மணி நேரத்தில் உற்பத்தி பண்ணுறேன்னா என்னை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும்ல. முதலாளித்துவம் என்ன பண்ணுதுன்னா உனக்கு தான் வேலை கம்மியாயிடுச்சே, நீ 12 மணி நேரம் வேலை செய்யணும். பொதுவாக என்ன சொல்கிறான் பாருங்க, ஆயிரக்கணக்கானவர் உங்களை லைக் பண்ணுறாங்கன்னு சொல்கிறான், ஒரு ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுறாங்கன்றான். ஆனால் நீங்கள் வந்து ஆக்சுவலாக பார்த்தா தனியாக ஒரு சேரில் உட்காந்துருக்குறோம். நம்ம எவனும் நம்ம கூட இல்லை. எவன்லாம் ஃபாலோ பண்ணுறானோ அவனும் அப்படி தான் இருக்கிறான். நான் தான் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுடுறேன், நீ வேணா ஸ்டேட்டஸில் எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்க. ட்விட்டரில் நான் ஒன்று போடுறேன், கால் கூட பண்ணி பேச மாட்டேங்கிறேன். ஆமாம், நீங்கள் கால் பண்ணி பேசுறது இல்லை, நீங்கள் கால் பண்ணாலே எடுக்காமல் இருக்கிறான். இவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் குறைஞ்சிட்டே வருது அப்படின்றத வந்து ஹெச்ஆர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாருன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் குறைகிற மாதிரி என்ன நடந்தது? ஹலோ சார், வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், சொல்கிறேன். ஸோ இப்போ ஜென்சி சம்மந்தமாக நிறைய டாக் வந்துட்டுருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு விதமாக சொல்கிறாங்க. ரீசெண்டாக டைரக்டர் வெற்றிமாறன் கூட இது எல்லா காலத்துலையும் இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் இருந்திருக்கிறாங்க. சோஷியல் மீடியா பீக் ஆகும்போது அதை அட்ரஸ் பண்ணும்போது உங்களுக்கு அவங்க வித்தியாசமாக தெரியுறாங்க, ஆக்சுவலாக அவங்களும் நம்மள மாதிரி தான் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் வச்சுருக்காரு. இப்படி நிறைய பேர் ஒவ்வொருத்தவங்களும் அவங்கள மாதிரியான குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க, பாராட்டவும் செய்கிறாங்க. ஆக்சுவலி நீங்கள் ஜென்சி எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஜென்சி சம்மந்தமான பொதுவான இது என்ன சொல்கிறாங்கன்னா, வரையறை பண்ணும்போது 1995லேருந்து 2009க்குள்ளே பிறந்தவர்களை ஜென்சி அப்படின்னு சொல்லி வகைப்படுத்துகிறாங்க. கூடுதலாக என்ன சொல்கிறாங்கன்னா, டெக்னாலஜிக்கலாக இன்டர்நெட் வந்ததுக்கப்புறம் சோஷியல் மீடியாஸ் வந்து டெவலப் ஆனதுக்கப்புறம் இருக்கிற தலைமுறையை அவங்க முழுமையாக அவங்க வந்து பயன்படுத்துகிற ஒரு தலைமுறையை அவங்க வந்து ஜென்சின்னு வகைப்படுத்துகிறாங்க. நான் இன்னொரு பகுதி எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், சோஷியலாக நீங்கள் வந்து ஒரு ஹிஸ்ட்ரியாக நீங்கள் பார்க்கும்போது சோவியத் ரஷ்யாவினுடைய வீழ்ச்சி, ஒரு சோசியலிச சோவியத் ரஷ்யாவினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு பிறந்த தலைமுறை. இது எப்படி காரணமாக மாறுது சொல்கிறேன், பின்னாடி நம்ம பேசலாம். ரெண்டு என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம புதிய பொருளாதார கொள்கை உருவாக்கப்பட்டதுக்கு, அதை அமலாக்கப்பட்டதுக்கு பிறகு பிறந்த ஒரு தலைமுறையாக நான் வந்து இதை பார்க்குறேன். ஸோ இந்த தலைமுறை வந்து நம்ம பார்க்குற இந்த சமூகத்தில் இப்போ வளர்ந்த ஒரு தலைமுறையாக இருக்குது. ஸோ இந்த பின்னணியிலிருந்து தான் நான் வந்து இந்த ஜென்சியை பார்க்கணும்னு நான் வந்து நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பொறுப்பற்ற ஒரு தலைமுறையாக இந்த தலைமுறை இருக்குது, அவங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சிலதை வந்து சொல்கிறாங்க. இப்போ நான் பார்க்கும்போது என்னன்னா, ஹெச்ஆர் வந்து ரொம்ப புலம்புறாங்க. ஹியூமன் ரிசோர்ஸ், அது மனிதவள அதிகாரிகள், புதுசாக வேலைக்கு எடுக்கிற அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தலைமுறையினரை வந்து வேலைக்கு எடுக்கிறதுக்கே தயங்குறாங்கன்றாங்க. 75% மனிதவள அதிகாரிகள்கிட்ட ஒரு சர்வே எடுக்கும்போது, இல்லை 75% இவங்களை வந்து வேலைக்கே எடுக்கக்கூடாது, இவங்க வந்து இர்ரெஸ்பான்சிபிள், அவங்க வந்து எதுக்குமே பொறுப்பேற்றுக்க மாட்டேன்றாங்க, ஒரு அலுவலகத்திற்கான ஒரு செட்டப்புக்குள்ளேருந்து அவங்க வந்து பணியாற்ற மாட்டேன்றாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து புறக்கணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிறாங்க. பத்திரிகைகள் என்ன செய்தி வருதுன்னா, ஒருத்தர் வந்து 1 மணிக்கு அவருக்கு சம்பளம் கிரெடிட் ஆன உடனே 1:05க்கு வந்து நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எந்த ப்ரியர் நோட்டிஃபிகேஷனுமே இல்லாமல் சொல்லிட்டாரு. பாருங்க, இப்படி தான் இருக்கிறாங்க. இன்னொரு பையன் என்னன்னு சொன்னால், வந்து மதியம் டீ சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு கிளம்பி போனான், திரும்ப ஃபோன் பண்ணுறோம், ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. கடைசியாக வந்து ஒரு 10-20 ஃபோன் பண்ணதுக்கப்புறம் ஃபோனை பிக் பண்ணி, நான் வந்து வேலைக்கு வரல, எனக்கு இந்த வேலை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஸோ இப்போ வந்து என்னென்னா, ஒரு கம்பெனி அப்படின்னா அந்த கம்பெனிக்குள்ளே இருந்து செயல்படுறதுக்கோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸையோ வந்து அவங்க எடுத்துக்கிறதுக்கு தயங்குறாங்கன்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க. பட் இது காரணம் என்னன்றது ஒன்று இருக்குல்ல, இந்த காரணத்தையும் நாம் வந்து ஆராயணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் காரணம் என்ன அப்படின்னு நான் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் குறைஞ்சிட்டே வருது அப்படின்றத வந்து ஹெச்ஆர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாருன்னா, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் குறைகிற மாதிரி என்ன நடந்தது? இப்போ என்ன சொன்னால், முந்தின தலைமுறை இப்படி கிடையாதுங்க, இப்போ இருக்கிற பசங்க தான் இப்படி அப்படின்றாங்க. அப்போ முந்தின தலைமுறை ஏன் வந்து இப்படி இருந்தாங்க, ஏன் இந்த தலைமுறை இப்படி இல்லைன்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நான் ஒரு கம்பெனிக்குள்ளே நான் போகிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து இஎஸ்ஐ, பிஎஃப், மாதம் ஆனால் சம்பளம், இன்க்ரிமெண்ட்டு, எனக்கான பென்ஷன் வரைக்கும் வந்து என்னன்னு சொன்னால், நான் போய் ஒரு கம்பெனிக்குள்ளே சேர்ந்தா எனக்கு வந்து ஒரு 60 வயசு 58 வயசு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் வரைக்கும் இருக்கிற லைஃப் வரைக்கும் வந்து ஒரு கம்பெனி வந்து எனக்கு லிஸ்ட் பண்ணும். இன்றைக்கி எந்த கம்பெனியாவது அப்படி ஒரு தொழிலாளர்களுக்கான ஒரு இது இருக்கா? அப்படி எதுவுமே இல்லை. ஓகே.
அப்போ ஏன் இல்லை அப்படின்னா, இப்போ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி சோவியத் ரஷ்யாவில் ஒரு தொழிலாளர்கள் தலைமையில் ஒரு அரசு இருக்கும்போது சமூக பாதுகாப்பான ஒரு வேலைன்னு நம்ம வந்து சொல்கிறோம், சோஷியலி செக்யூர்டு ஜாப். அப்போ நான் வந்து ஒரு வேலைக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கான விஷயங்கள் வந்து உத்தரவாதப்படுத்தப்படும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேந்திர வித்யாலயா ஸ்கூல் இருக்குது. ஏன் கேந்திர வித்யா ஸ்கூல் இருக்குன்னா, மத்திய அரசில் பணியாற்றக்கூடியவர்கள் எல்லாரும் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் டிரான்ஸ்ஃபர் மாறலாம். ஸோ அவங்களுக்கான ஒரு பள்ளிக்கூடம் இருக்கணும். இப்போ எல்லா ஸ்கூலையும் ப்ரைவேட்டைஸ் ஆகிட்டேன்னு வச்சுங்க, எல்லா ஸ்கூலையும் ப்ரைவேட்டைஸ் ஆகிட்டுனா பஞ்சாப்லேருந்து ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் ஆகி தமிழ்நாட்டுக்கு வந்தால் அவங்க குழந்தை எங்கே படிக்கும், என்ன சிலபஸ் படிக்கும், என்ன சப்ஜெக்ட் படிக்கும்? அப்போது ஒரு ப்ராட் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், அங்கேருந்து இங்கே வர ஒரு குழந்தை பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் கேந்திர வித்யாலயா வச்சுக்கிறோம். உன் குழந்தை உன் பொறுப்பு, எங்கன்னா படித்து வச்சுக்கோ, நீ வந்து இங்கே வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தையோட கல்வி பாதிக்கப்படுது இல்லை. இது சமூக பாதுகாப்போட யோசிக்கிறோம் ஒரு குழந்தை அப்படின்னு. இது எங்கேருந்து நமக்கு கிடைக்குதுன்னா சோவியத் ரஷ்யாவிலேருந்து நமக்கு கிடைக்குது. ஆனால் இன்னைக்கு தனியார் துறை என்ன பண்ணுது, எந்த செக்யூரிட்டியும் உனக்கு கிடையாது. உனக்கு மாதம் ஆனால் நான் சம்பளம் கொடுப்பேன், எனக்கு எப்போ வேணும்னு நினைக்கிறோமோ வேலைக்கு வச்சுப்பேன், எப்போ வேணாம்னு நினைக்கிறோமோ வெளில அனுப்பிடுவேன் அப்படின்றான். இப்போ இது எவ்வளோ மோசமான ஒரு நிலை. அப்போ இதையே ஒரு தொழிலாளி பண்ணால் தப்புன்றான். எனக்கு எப்போ இஷ்டம் இருக்குதோ நான் வேலையில் இருப்பேன், எப்போ எனக்கு இஷ்டம் இல்லையோ நான் வேலையை விட்டு போயிடுவேன்றான். இது தப்புன்றோம். ஆனால் ஒரு முதலாளித்துவம் என்ன சொல்லுது, எப்போ வேணாலும் நான் வேலைக்கு வச்சுப்பேன், எப்போ வேணாலும் நான் வேலையை விட்டு துரத்துவேன் அப்படின்னு சொன்னால், ஆனால் அது சூப்பர்ன்றோம். இதுதான் பிரச்சனை. அப்போ சோவியத் ரஷ்யா இருந்த வரைக்கும் சமூக பாதுகாப்பான வேலை இருந்தது. முதலாளித்துவம் நவதாராளமய கொள்கையை அமுல்படுத்தின உடனே அது என்ன ஆயிடுதுன்னா டைவர்ட் ஆகிடுது. சோவியத் காலத்தில் அது வேர்ல்டுக்கு ஃபுல்லாகவே அதோட பிரதிபலிப்பு இருந்தது கட்டாயம். ஏன்னா இப்போ சோவியத் ரஷ்யாவில் ஒரு தொழிலாளர்கள் தலைமையில் புரட்சி நடந்து இந்த மாதிரி சமூக பாதுகாப்பான சூழல் வந்ததுக்கப்புறம் முதலாளித்துவ நாடுகளுக்கு ஒரு நிர்பந்தம் வந்துருச்சு. நம்ம கொஞ்சம் கூட இதை பண்ணலன்னா இங்கே இருக்கிற தொழிலாளிலாம் அதை டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கல்ல. அப்போ நான் வந்து சோஷியலாகவே வந்து எனக்கு என்ன ஆகி போச்சுன்னா, நான் அதில் கொஞ்சமாச்சும் நான் பண்ணாதான் இந்த தொழிலாளியை நான் வந்து தக்க வைக்க முடியுன்ற ஒரு நிலைமை வந்துருச்சு. இப்போ சோவியத் ரஷ்யா வீழ்ச்சி அடைஞ்ச உடனே முதலாளித்துவம் வந்து என்னென்னா நாங்கள் தான் மேலேன்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து மொத்தமாக தளர்த்தி நவதாராளமய கொள்கையை அமுல்படுத்தினதுக்கு பிறகு நீங்கள் வந்து இங்கே இருக்கிற தொழிலாளர்களை ஒட்ட சுரண்டுறதுக்கான ஏற்பாடை பண்ணுறோம். எப்போ வேணாலும் நான் வந்து உன்னை ஹையர் பண்ணுவேன், ஹையர் அண்ட் ஃபயர்ன்றான். எப்போ வேணாலும் நான் எடுத்துப்பேன், எப்போ வேணாலும் வெளில பண்ணிச்சிடுவேன்னு சொல்கிறான். அதே ஒரு தொழிலாளி சொன்னால் கசக்குதே. இன்னொன்று நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த ஜென்சி தலைமுறையினர் இப்படி இருக்கிறாங்களேன்னு குற்றச்சாட்டுக்கு சொல்லும்போது இந்த முதலாளித்துவமே அப்படியான ஒரு தலைமுறையாக தான் வளர்க்குது. என்னன்னா ஆர்கனைஸ்டாக வந்து ஒரு யங் ஜெனரேஷன் இருக்கிறது அது விரும்பலை. ஏன்னா சோவியத் ரஷ்யாவில் தொழிலாளர்கள் ஒன்று திரண்டுறாங்க, விவசாயிகள் ஒன்று திரள்றாங்க. அப்போ ஒன்று திரள்றதை நான் எப்படி தடுக்கிறது? நான் வந்து ஒரு தொழிற்சங்கமாக ஒன்று திரளக்கூடாது, சமூக அக்கறையோடு நான் ஒன்று திரளக்கூடாது. நான் என்ன பண்ணால் என் கையில் ஒரு ஃபேஸ்புக்கு, ஒரு ட்விட்டரு, நான் இன்ஸ்டாவில் இருக்கணும், ரீல்ஸ் போடணுன்ற மாதிரி என்ன பண்ணுதுன்னா வந்து ரொம்ப சிதறல், என்னுடைய சிந்தனையை வந்து சிதறடிக்குது. ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டையும் ஒரு கையில் கொடுத்துட்டு என்னுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அங்கே வச்சுட்டு எனக்கு வந்து சமூகத்தில் என்ன நடக்குதுன்றதை பற்றி கவலை கிடையாது, தொழிலாளராக ஒன்று திரளன்றதை பற்றி கவலை கிடையாது. நான் என்ன பண்ணேன், டைவர்ட் ஆகிறேன் நான். அப்போ என்ன கொடுமை முதலாளித்துவத்துக்குன்னா, நான் தொழிற்சங்கத்தில் சேர்ந்துடக்கூடாது, சமூக அக்கறையோடு இருந்துடக்கூடாதுன்றதுக்காக என்கிட்ட கொடுத்த டைவர்ஷனு கெடுவாய்ப்பானா முதலாளித்துவத்துக்கு ஆபத்தாகி போயிடுது. அவனா சொல்கிறான், உங்ககிட்டே நான் இப்படி தான்டா இருப்பேன், நீ என்ன தொழிற்சங்கத்தில் சேரக்கூடாதுன்றியா, சமூகத்தோடு சேரக்கூடாது, முதலாளித்துவ ஸ்ட்ரக்சருக்குள்ளே கூட நான் இருக்க மாட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரேஷன் அது கேள்வி கேட்கும்போது டார்ச்சராக இருக்குது. இப்போ ஒரு ஜென்ரேஷனாகவே அது வளரும் போது அவங்களுக்கு ஆபத்தாக இருக்குது. அது வந்து அவங்களுக்கு பிரச்சனையாக போயிடுது. ரெண்டாவது, இந்த ஜென்சி வந்து இந்த காலகட்டத்தில் பயங்கரமான டிப்ரெஷனில் இருக்கிறாங்க. டிப்ரெஷனுக்காக டேப்லெட் போடுற அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்துருக்குறாங்க. அப்படி என்ன ஜென்சிக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய டிப்ரெஷன் பார்க்க இல்லை, ப்ரெஷர் வந்து உங்களுக்கு அதிகமாகுது. நான் என்ன சொன்னால், ஜென்சி தலைமுறைன்னு மட்டும் இல்லை, ஜென்சி தலைமுறை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கே வந்து ப்ரெஷர் ஆகிடுச்சு. என்னன்னா, கல்விக்கு வந்து நான் இவ்வளோ காசு படிக்கிறதுக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், என்ட்ரன்ஸுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறேன், எல்லாத்துக்கும் நான் என்ட்ரன்ஸ் வைக்கணும், எல்லாத்துக்கும் நான் படித்தாகணும், ஒரு புள்ளியும் வந்து எனக்கு கவுண்ட் ஆகும். நான் வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணால் தான் காலேஜ் படிப்பை முடிக்க முடியும், ஸ்கூலை முடிக்க முடியும், லட்சக்கணக்கில் செலவு பண்ணால் தான் என்னுடைய உயிரியே காப்பாற்றிக்க முடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போய். அப்போ என்னென்னா, நான் வந்து என் குழந்தைகிட்ட என்ன சொல்கிறேன், உனக்கு ஸ்கூலுக்கு இவ்வளோ ஃபீஸ் கட்டியிருக்கிறேன், ஒழுங்காக படின்றேன். நான் என்ன சொல்கிறேன், நீ புரிஞ்சிக்கிறதுக்காக படின்னு சொல்லலாம், உன்னை வளர்த்துக்கிறதுக்காக படின்னு சொல்லலாம். ஃபீஸ் கட்டியிருக்கிறேன் நீ படின்னா என்ன ஃபீஸுன்னு அவன். அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா, குழந்தைங்களுக்கு மேலேயே ஒரு ப்ரெஷரை நம்ம வந்து போட்டுடுறோம். பேரண்ட்ஸும் ப்ரெஷர்லேயே இருக்கும். அப்போ என் குழந்தைய எப்படியாச்சும் அது நமக்கு கிடைக்காதது அது கிடைச்சிடணுன்ற ஒரு ப்ரெஷர்லேருந்து நம்ம பண்ணுறோம். எஸ், அது பண்ணனா நம்ம அவங்க மேலே போடுற ப்ரெஷர் ஒன்று. ரெண்டு, என்ன பண்ணுறேன், படித்து முடிச்சுட்டு நான் வேலைக்கு போகிறேன், டார்கெட் எனக்கு ப்ரெஷர். முன்னாடி என்னன்னா காசு சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பொருள் வாங்குவோம். இப்போ என்ன சொல்கிறான், நீ பொருளை வாங்கிட்டு அப்புறம் காசு கொடுன்றான். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபோன் 50,000 ரூபாய்க்கு வாங்க சொல்லுவேன், உங்களுக்கு லிமிட்டே கிடையாது.
10,000 ரூபாய்க்கு தான் ஃபோன் வாங்கணும், 2,000 ரூபாய்க்கு தான் ஃபோன் பண்ணீங்க. அன்றைக்கி வந்து ஒரு 200 ரூபா கொடுத்து ஒரு பொருளை வாங்குறதே பெரிய விஷயமாயிடுச்சு. இன்றைக்கி 2 லட்ச ரூபானாலும் நீ வந்து வாங்கிக்கப்பா, உனக்கு வந்து இஎம்ஐ கொடுக்குறேன்றான். அப்போ நான் வந்து படிக்கும்போது ப்ரெஷரு, வேலைக்கு போகும்போது டார்கெட் ப்ரெஷரு, வேலைக்கு போய் நான் ஒரு பொருளை சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி வாங்கினா இஎம்ஐ ப்ரெஷரு. இதை தாண்டி நான் என்னுடைய கஷ்டங்களையோ மற்றதையோ பகிர்ந்து கொள்வதற்கான ஸ்பேஸே எனக்கு கிடையாது. நான் வந்து என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கம்ப்யூட்டருக்கு முன்னாடி இருக்கிறேன், நான் ஒரு ஃபோன் கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். ப்ரெஷரை வந்து என்னன்னா இப்போ டைவர்ட் எனக்கு வந்து அதை ஷேர் பண்ணிக்கிறதுக்கான இடம் கிடையாது. பொதுவாக என்ன சொல்கிறான் பாருங்கள், ஆயிரக்கணக்கானவர் உங்களை லைக் பண்ணுறாங்கன்னு சொல்கிறான், ஒரு ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுறாங்கன்றான். ஆனால் நீங்கள் வந்து ஆக்சுவலாக பார்த்தா தனியாக ஒரு சேரில் உட்காந்துருக்குறோம். நம்ம எவனும் நம்ம கூட இல்லை, எவன்லாம் ஃபாலோ பண்ணுறானோ அவனும் அப்படி தான் இருக்கிறான். அப்போ தனியாக வந்து ஒரு மனுஷனை மாற்றிட்டு சமூகம் தான் நீ வந்து மேன் இஸ் சோஷியல் அனிமல்னு சொல்கிறோம், ஒரு சமூக விலங்குன்னு சொல்கிறோம். அப்போ சமூகத்திலேருந்து மொத்தமாக பிச்சு எடுத்துன்னு வந்து நீ இந்த ஃபோன் தான் உனக்கு, இன்டர்நெட் தான் உனக்கு உலகம்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களால் வந்து எந்த தொடர்புமே, மனித தொடர்பே இல்லாமல் போகுது. மனித தொடர்பு இல்லாமல் போகிறதே ஒரு பெரிய ப்ரெஷர். ரெண்டு என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒர்க் பேஸ்ட் அசார்டுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு இது இருக்கும், பிரச்சனை இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு கட்டுமான வேலைக்கு போகிறேன்னா அங்கே இருக்கிற தூசியோ அங்கே இருக்கிற கலவையோ அதெல்லாம் வந்து எனக்கு ப்ரெஷராக இருக்கலாம். நான் ஒரு நிலக்கரி சுரங்கத்தில் வேலை போகிறேன்னா அங்கே வந்து ஒரு ஹீட்டு, அங்கே இருக்கிற டஸ்ட்டு, ஒரு கெமிக்கல் கம்பெனி, இப்போ ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு அசார்டுன்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் வந்து இந்த ஜென்சி வேலை செய்கிற தலைமுறைக்கான அசார்டு என்னன்னு சொன்னால், நான் வந்து ஒரு மானிட்டரே முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறேன். ரொம்ப நேரம் நான் வந்து அதுலேயே என்னுடைய மைண்டை வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ப்ரோக்ராம்ஸாக பார்த்துட்டு இருக்கிறேன், நம்பராக பார்த்துட்டு இருக்கிறேன், என்ட்ரியாக பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ என்னுடைய ப்ரெஷர் நான் இது என்னுடைய ஒர்க் அசார்டுக்கு ஏற்ற மாதிரியான என்னை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸையே இந்த முதலாளித்துவம் கொடுக்கல. அப்போ நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறதே என்ன ஆகிடுச்சுன்னா, இப்போ நீங்கள் வந்து சனி ஞாயிறானா போய் தண்ணி அடிக்கணுன்றது ஒரு ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. தண்ணி அடிக்கலைன்னா ஒரு பிரச்சனை ஆகிடுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ ஜென்சியை வந்து என்ன பண்ணிங்கன்னா டோட்டலாக நெட்டு, ஒரு சோஷியல் மீடியா அல்லது வந்து உங்களுக்கு ட்ரக்ஸுன்ற மாதிரியான டைவர்ஷனுக்கு போகும்போது இதுவே ஒரு வகையான ப்ரெஷர் தான். இந்த ப்ரெஷர் நீங்கள் இருக்கும்போது என்ன ஆகிடும்னா, நான் ஆட்டோமேட்டிக்காக போய் வந்து பில்ஸ் மாத்திரை எடுத்து சாப்பிட்டுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு எதுவுமே நான் தள்ளிடுறேன் நான். ஸோ நீங்கள் மனித தொடர்புகளையும் சமூகத்தையும் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணும்போது இவங்க போய் மாத்திரை சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது, ப்ரெஷர் ஏற வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே இந்த ஜென்ரேஷனில் வந்து டெக்னாலஜி வந்து ரொம்ப பீக்காக இருக்குது. ஸோ இவங்களுக்கு தேவையானது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு மொபைலில் கொடுக்குது. இன்றைக்கி நிறைய ஏஐ டெக்னாலஜி நிறைய வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் இருக்கிற இடத்துல கிடைக்கும்போது, எல்லா தகவலையும் கொடுக்கும்போது ஏன் அது இன்றைக்கி அது அவாய்ட் பண்ணுற அளவுக்கு மாறுதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ நீங்கள் டெக்னாலஜி வந்து ஆக்சுவலாக எல்லாருக்குமானதான் மாறல, அதுதான் ஆக்சுவலாக பிரச்சனை. ரெண்டு, டெக்னாலஜி வளரும்போது இப்போ நான் ஒரு பொருளை வந்து 8 மணி நேரத்தில் உற்பத்தி பண்ணிட்டு இருந்த பொருளை டெக்னாலஜி டெவலப் ஆகி நான் 4 மணி நேரத்தில் உற்பத்தி பண்ணுறேன்னா என்னை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும்ல. முதலாளித்துவம் என்ன பண்ணுதுன்னா, உனக்கு தான் வேலை கம்மியாயிடுச்சு, நீ 12 மணி நேரம் வேலை செய்யறான். அப்போ என்னை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸே வந்து இந்த முதலாளித்துவம் கொடுக்கல. ரெண்டு, நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி பேசினாலும் சாட் ஜிபிடி, கூகுள் கிட்ட அது இருந்த வரைக்கும் ரொம்ப லிமிட்டட் ரிசோர்ஸ் தான், அது எவால்வே ஆகலை, டெவலப்பே ஆகாத தான், காசு பணமாக இருந்தது. சைனா என்ன பண்ணுறான், டப்புன்னு டீப் சீக்குன்னு ஒன்று ரிலீஸ் பண்ணோன்னா அது எல்லாருக்குமானதாக மாறுது. இன்னும் அது சோஷியல் ஆச்சுன்னு சொன்னால் எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு இதுவாக இருக்கும். இப்போ என்ன சொல்கிறான் பாருங்கள், எல்லாருக்கும் ஃபோன் வந்துச்சு, எல்லாருக்கிட்டையும் நெட் இருக்குது, இதெல்லாம் நான் நமக்காகவா கொடுத்தான்? நீங்கள் எல்லா நேரமும் நெட்டு வச்சுருந்தா நான் போய் அமேசானை பார்க்கணும், ஃப்ளிப்கார்ட்டை பார்க்கணும், நெட்ஃப்ளிக்ஸை பார்க்கணும், எதை வேணாலும் பார்க்கணும், ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணணுன்ற மாதிரியான ஒரு ஸ்பேஸ் அவன் கிரியேட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட நான் என்ன சொல்கிறேன், நெட்டு கொடுத்துட்டேன்னு சொல்கிறான். அவன் வியாபாரத்துக்காக தான் நம்மகிட்ட நெட்டு கொடுத்துக்கிறானே தவிர நான் நெட்டை பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்காக நெட்டு கொடுக்கல. ஸோ நீங்கள் ஃபேஸ்புக்கை பார்த்தா விளம்பரம் வரும், இன்ஸ்டாகிராமை பார்த்தா விளம்பரம் வரும். ஸோ உங்கள் கையில், அதாவது நம்ம என்ன நினச்சின்னா நாம ஃபோனை பயன்படுத்துகிறோம்னு நினச்சின்னு இருக்கிறோம், நாம நெட்டை பயன்படுத்தி நம்மளை தான் ஃபோனும் நெட்டும் பயன்படுத்திட்டு இருக்குது. இப்போ ஜென்சி தலைமுறையினரே அடுத்த ஸ்டேஜ்லன்னா அப்படி தான் எடுத்துன்னு வந்து வைக்கிறான். மெஷின் கூட நம்ம உறவாடிட்டு இருக்கிறோம், மெஷின் நம்மளை பயன்படுத்துது. ஆல்ட்ரா நம்ம என்ன நினச்சோன்னா மெஷினை நம்ம பயன்படுத்திருக்கோம் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரும்போது நார்மலாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட ஷேர் பண்ணுறதோ, சொசைட்டி கிட்ட ஷேர் பண்ணுறதோ, ஃபேமிலி கிட்ட கூட ஷேர் பண்ண முடியாத ஒரு நிலைமை ஏற்படுது. ஆமாம், நான் தான் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுறேன், நீ வேணா ஸ்டேட்டஸில் எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்க, ட்விட்டரில் நான் ஒன்று போடுறேன், கால் கூட பண்ணி பேச மாட்டேங்கிறேன். ஆமாம், நீங்கள் கால் பண்ணி பேசுறது இல்லை, நீங்கள் கால் பண்ணாலே எடுக்காமல் இருக்கிறான். இப்போ என்ன போச்சு, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ நீங்கள் ரிலேஷன்ஷிப், ஒரு மனித உறவுகளை பராமரிக்கிறதுலே ஒரு பெரிய சங்கடம் வந்துடுது. இப்போ நான் தனியாகவே வந்து எல்லாத்தையும் டீல் பண்ணுற மாதிரி. இப்போ நீங்கள் நம்ம ஸ்கூல்லலாம் நல்லா தான் இருக்கிறோம், நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறோம், ஆனால் நீங்கள் பாருங்கள் ஃபோனை மட்டும்தான் கையில் வச்சுருக்கிறோம். ஏன் ஃபோனையே குழந்தைங்க வச்சுருக்குதுன்னா கூட நீங்கள் இப்போ சொல்கிற ஜென் ஆல்ஃபா, ஜென் பீட்டா இப்போ வர ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுன்னா, ஜென் ஆல்ஃபா கிட்டலாம் ஃபுல்லாக ஃபோன் இருக்குது கையில். ஃபோன் ஏன் வச்சுக்கிறான்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, பெற்றோர்கள் குழந்தைகளோடு இருக்கிற நேரம் குறைஞ்சி போச்சு. ஏன் குறைஞ்சி போச்சு? ஆண் பெண், தந்தையும் தாயும் 2 பேருமே வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம். ஏன் கட்டாயம்? ஸ்கூலுக்கு 1 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டணும்,
மருத்துவத்துக்கு ஃபீஸ் கட்டணும், குழந்தைய எப்படியாச்சும் வளர்த்துறணும். அப்போ எனக்கு என்னென்னா பொருளாதார ரீதியாக நான் வந்து இவ்வளவுக்கு பண்ணணும்னு நினைக்கும் போது எனக்கு என்ன ஆகிடுது, ப்ரெஷர் ஜாஸ்தியாகி நான் குழந்தையோடு இருக்கிற நேரம் கம்மியாகி விஷுவல் வந்து என்னை அதிகமாக ஆக்கிரமிச்சுக்குது. முன்னாடி வந்து நீங்கள் ஒரே ஒரு ஒளியம் போட்டு அரை மணி நேரம் போடுவான், அதெல்லாம் இப்போ இருக்கிற தலைமுறைக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா அரை மணி நேரம் அந்த ஒளியம் வெள்ளிக்கிழமை போடுறதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு போனோம். இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நீங்கள் எப்போ வேணுமோ என்ன வேணுமோ எப்போனாலும் கேட்டுக்கலாம், தப்பு கிடையாது. இந்த மாதிரி டெக்னாலஜி டெவலப் ஆகிறது தப்பு கிடையாது. ஆனால் பெற்றோர்களோடு இருக்கிற நேரத்தை ஏன் எது குறைச்சதுன்னா, இந்த முதலாளித்துவ வாழ்க்கை முறை பணம் இருந்தால் தான் கல்வி, பணம் இருந்தால் தான் வாழ்க்கைன்ற நிலைக்கு கொண்டு போயிடுச்சுன்னா பெற்றோர்கள் பணத்தை நோக்கி ஓடுறாங்க, குழந்தைகளை பராமரிப்பதற்கான நேரம் கூட இல்லாமல் போயிடுதுன்ற ஒரு சூழல். ஸோ டெக்னாலஜி யாரையும் பாதிக்கல, சிஸ்டம் தான். இல்லை, டெக்னாலஜி வந்து அவசியங்க, டெக்னாலஜியை வந்து நீங்கள் தவிர்க்கவே முடியாது. ஆனால் டெக்னாலஜி வளர்ச்சி ஏற்படும் போது யாரெல்லாம் நீங்கள் வந்து பாதுகாக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் குழந்தைகளுக்கு வந்து கேம் விளையாடலாம், ஆனால் ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன, நீ என்ன பண்ண போகிறன்றது, எவ்வளோ நேரம் நீ வந்து அதுக்கு டைம் அலாட் பண்ணலாம், எவ்வளோ நேரம். இப்போ ஒன்றும் இல்லை, வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னா நான் வந்து ஃபோனையும் டிவியும் தவிர எனக்கு வேறு எதுவும் சோர்ஸே கிடையாது. அதுவே என் பையன் வந்து ஒரு இடத்துல போய் விளையாட போகிறான், எங்கள் பாட்டி வீட்டுக்கு போகிறான், பசங்களோட இருக்கிறான்னா அவனுக்கு அப்போ ஃபோன் தேவைப்படவே இல்லை. ஃபோன் இல்லாமல் அவன் வந்து 2 மணி நேரம் 5 மணி நேரம் கூட ஜாலியாக விளையாடிக்கிட்டு தான் இருக்கிறான். பட் என்னால் சோஷியலைஸ் பண்ண முடியாத போது வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு நான் வந்து அவனை டார்ச்சர் பண்ணும்போது அவனுக்கு ஃபோன் தேவைப்படுது. ஓகே, ஏன்னா சர்க்கிளாக சேரும்போது இந்த காலகட்டத்துலேயுமே அதை அவாய்ட் பண்ணுறாங்க. பட் அது தனிமையில் இருக்கும்போது ஆமாம் அதோட சேர்ந்து பசங்க வந்து சோஷியலைஸ் ஆகணுன்றதுக்காக தானே நம்ம வந்து இவ்வளோ சிஸ்டத்தையும் வச்சிருக்கிறோம். இப்போ சோஷியலைஸே ஆக விடாமல் என்ன பண்ணுறான்னா, நீ 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் இது, 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நான் லிஸ்ட்டு போட்டு வச்சுட்டேன்னா நான் சோஷியலைஸ் ஆகிறதுக்கான ஸ்பேஸே இல்லையே எனக்கு. ஏன்னா இப்போ நம்ம ஜென்சியே இந்த அளவுக்கு இவங்க இருக்கிற காரணன்றதை எனக்கு இவ்வளோ டெஃபினேஷன் கொடுத்துருக்கீங்க. அடுத்து ஜென் ஆல்ஃபா வராங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? ஸோ இதை பிரேக் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இல்லை, இப்போ நம்ம என்னன்னா ஜென்சியை வந்து ஆக்சுவலாக நான் நெகட்டிவாக பார்க்கல. ஜென்சி வந்து ஒரு அறிவுபூர்வமாக வந்து வளர்ந்த ஒரு தலைமுறையாக தான் நான் பார்க்குறேன். எப்போவுமே ஒரு தலைமுறை வந்து இன்னொரு தலைமுறைக்கு பின்னாடிலாம் போகுது. இந்த தலைமுறை என்னன்னா முந்தைய தலைமுறையோட எக்யூப்டான ஒரு தலைமுறை தான், இன்னும் நல்லா வளர்ந்த ஒரு தலைமுறை தான். ஏன் இவங்க கிட்ட இந்த பிரச்சனை இருக்குதுன்றதை நம்ம இப்போ பார்த்தோம். முதலாளித்துவ அமைப்பு முறை தான் இந்த தலைமுறையை இப்படி வளர்த்து வச்சிருக்கு. இந்த முதலாளித்துவ அமைப்பு முறை தப்புன்றதை நம்ம வந்து உணர வைப்பதற்கான வேலைகளே முதல்ல ஜென்சி கிட்ட நாம் உருவாக்க வேண்டியது இருக்குது. அது பெரிய கடமையாக கூட இருக்கலாம். ஆனால் பாருங்கள், சமூக ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா தவறுகள் இருந்துகிட்டே இருக்கும்போது தவறுகளுக்குள்ளவே எல்லாருமே போகிறதில்ல. தவறுகளில் வந்து சுட்டி காமிச்சு இது தப்புன்னு சொல்லி எழுத்து கேட்குறான். நான் எப்படி பார்க்குறேன்னா, வேலைக்கு நான் வரமாட்டேன், அல்லது வந்து எனக்கு கூடுதலாக சம்பளம் கொடு, நான் வந்து இத்தனை மணி நேரம் தான் வேலை செய்வேன் டிமாண்ட் பண்ணுறதே ஒரு போராட்ட குணமாக தான் நான் பார்க்குறேன். ஓகே, நீங்கள் வந்து 2 செக்ஷன் இருக்குது. நீங்கள் புதிய தாராளமய கொள்கைகளால் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு செக்ஷன் இருக்குது. அது பெரும்பகுதியான மக்கள். நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கல்வி கிடைக்கல, மருத்துவம் கிடைக்கல, வாழ்க்கை இல்லை, சுரண்டல் அதிகமாக இருக்குன்ற ஒரு செக்ஷன் இருந்தாலும், புதிய பொருளாதார கொள்கைகளால் வந்து சில வாய்ப்புகளை பெற்றவர்கள் தான் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிற HR வந்து தலையில் அடிச்சிட்டு இருக்கிற அந்த தலைமுறை. அந்த HR வந்து அவன் கொஸ்டின் பண்ணுறான், நீ வந்து எனக்கு வந்து இவ்வளோ வேலை வாங்குறல, ஏன் எனக்கு சம்பளம் கூடுதலாக கொடுக்க மாட்டேன்றன்னு கேட்குறான். என்னை இவ்வளோ டென்ஷன் பண்ணனா என்னால் இந்த சீட்டில் உட்கார முடியாது, நான் ஏஞ்சி போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். இதை எதையுமே முதலாளித்துவத்தால் ஏற்றுக்க முடியல. அதனால தான் இந்த பதட்டமாகுது. ஜென்சி வந்து மோசம், ஜென்சி சரியில்லைன்ற ஒரு கொஸ்டினுக்கு வரான். இந்த கொஸ்டினை அட்ரஸ் பண்ணணும்ல முதலாளித்துவம் என்ன பண்ணுதுன்னா, இதை அட்ரஸ் பண்ணாமல் நான் வந்து இப்படி தான் அவங்கள டீல் பண்ணுவேன்னு சொல்லும் போது அவன் வந்து கொஸ்டின் பண்ணுறான். அப்போ நம்ம வந்து ESI PF எந்த பணி பாதுகாப்பும் கொடுக்க மாட்டேன், நீ இங்கேயே உக்காந்துருன்னு சொன்னால் இருக்க மாட்டான். அவனா சொல்கிறான், நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பீரியாடிக்கல் இது கிடையாது, அசஸ்மெண்ட் பண்ணி உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்க போகிறது கிடையாது, அல்லது ரொம்ப மீகராக இருக்கும் அந்த ப்ரமோஷன், அல்லது மீகர் இன்சென்டிவ் கொடுப்பான். இவனா சொல்கிறான், நான் ஏன் உங்ககிட்ட வந்து 1 வருஷம் 2 வருஷம் வேலை செஞ்சுட்டு மீகர் இன்சென்டிவும் மீகர் ப்ரமோஷனும் வாங்கணும், நான் அதுக்குள்ளே என்ன பண்ணுவேன்னா வேற ஒரு கம்பெனியில் நல்ல சம்பளத்தில் வேற ஒரு பொசிஷனுக்கு போயிடுறேன்றான். முதலாளித்துவம் அதை தான் சொல்லுது, நீ ஒரே இடத்துல இருந்தால் தானே பென்ஷன் கேட்பேன், 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீ வேலையை மாற்றிட்டு போயிட்டே இரு, அப்போ உனக்கு வந்து பென்ஷனை பற்றி கேள்வியே கிடையாது. ஓகே, அப்படின்னா அதை தான் முதலாளித்துவம் பண்ணுதில்ல. இந்த முதலாளித்துவத்தை வந்து இவன் வந்து கொஸ்டின் பண்ணுறான். யார்? ஜென்சி வந்து என்ன பண்ணான்னா, நான் இருப்பேன், ஏன் இஷ்டம், நீ உன் இஷ்டத்துக்கு என்ன வேலையை விட்டு எடுக்கிறல்ல, என் இஷ்டத்துக்கு நான் வேலையை விட்டு போனால் உனக்கு என்ன பிரச்சனைன்றான். ஏன் இவன் இழுத்து பிடிச்சின்னு இருக்கிறான்னா, இவனுடைய சோர்ஸ் அவனுக்கு தேவைப்படுது. புரியுது. நீங்கள் தமிழ்நாட்டை நோக்கி கம்பெனிகள் வருது, தமிழ்நாட்டில் வந்து தொழில் வளர்ச்சி ஏற்படுதுன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் அதுக்கான படித்த தலைமுறை இங்கே இருக்கிறதுனால அவன் வரான். தலையெழுத்தேனாலும் வந்து அவன் கம்பெனி இங்கே தான் ஓப்பன் பண்ணுமே தவிர வட மாநிலத்தில் போய் அவனால் ஓப்பன் பண்ண முடியாது. ஏன் ஓப்பன் பண்ணோம்னா, அவன் மிஷினை ஆப்ரேட் பண்ணுறதுக்கே அங்கே ஆள் இருக்க மாட்டான். அப்போ அந்த தலைமுறை நீங்கள் வந்து இந்தியா இப்போ தான் வந்து ஒரு பர்சன்டேஜ் சொல்லுது 50% வரைக்கும் உயர்கல்வி கொண்டு போயிடணும் ஸ்கூல் எஜுகேஷன். நம்ம ஆல்ரெடி அங்கே வந்து நிற்கிறோம். அப்போ அந்த ப்ரெஷர் நம்மகிட்ட இருக்கிற ரிசோர்ஸை
முதலாளித்துவம் பயன்படுத்தி கொள்வதற்கு முயற்சி பண்ணுது. ஓகே. முயற்சி பண்ணும்போது இவன் வந்து கொஸ்டின் பண்ணுறது எல்லாமே அவனுக்கு பிரச்சனையாகுது. ஸோ ஜென்சி வந்து ரொம்ப அறிவான ஒரு தலைமுறை தான். அந்த அறிவை மக்களுக்கான ஒரு பலனாக மாற்றுவதற்கான விஷயத்தையும் அவனுக்கான பலனாக மாற்றுறதுக்குமாவே நம்ம வந்து போராட வேண்டியது இருக்குது. ஓகே. இந்த வீடியோ பார்க்குறவங்க நிச்சயமாக ஜென்சி சம்மந்தமான நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயம் உங்களுடைய தகவலுக்கு நன்றி. நன்றி.